ஜிக்லாக் என்பதற்கு வளைந்து செல்வது அல்லது துயரத்தால் சூழப்பட்டது என்று அர்த்தம். ஜிக்லாக் ஆரம்பத்தில் யூதா கோத்திரத்திற்கும் பின்னர் சிமியோன் கோத்திரத்திற்கும் கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேலர்களுக்கு சிக்லாக் ஒதுக்கப்பட்ட போதிலும் இந்த நகரம் நீண்ட காலமாக பெலிஸ்தியர்களின் கட்டுப்பாட்டிலே இருந்தது. தாவீது சவுல் ராஜாவிடமிருந்து தப்பியோடிய போது பெலிஸ்திய ராஜாவான ஆகீஸிடம் வாழ ஒரு இடத்தை கேட்கிறான். ஆகீஸ் அவனுக்கு சிக்லாக் பட்டணத்தை கொடுக்கிறான். தாவீதும் அவனது மனிதர்களும் பெலிஸ்திய இராணுவத்துடன் சென்றிருந்த வேளையில் அமலேக்கியர்கள் படையெடுத்து சிக்லாக்கை தீக்கிரையாக்கி தாவீதின் ஜனங்கள் மற்றும் உடைமைகளை சிறைப்பிடித்து சென்றனர். இதன் நிமித்தம் தாவீதை கல்லெறிய வேண்டும் என்று தாவீதின் மனிதர்கள் பேசினார்கள். தாவீது கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டு அமலேக்கியர்களை பின்தொடர்ந்து எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். அதன்பின் 3ஆம் நாளில் சவுல் ராஜாவும் யோனத்தானும் போரில் மரித்து போன செய்தியை தாவீது அறிந்து கொண்டான். பல ஆண்டுகளுக்கு பிறகு பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து திரும்பிய பிறகு யூதா மக்களால் மீண்டும் குடியேற்றப்பட்ட நகரமாக சிக்லாக் விளங்கியது.